ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஷோ பேர் தான் பார்க்க போகிறோம். பிக் பாஸுக்குள்ள இந்திய நாளில் தலைவருக்கான போட்டி நடக்குது. அந்த போட்டியில் யார் கலந்து கொள்கிறாங்கன்னு சொன்னால், பிரக்ஜன், அதே மாதிரி ரம்யா, ஆதிரை கலந்து கொள்கிறாங்க. ஆதிரை வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குமே அந்த சான்ஸ் கொடுக்கப்படுது. இவங்க 3 பேர் தான் தலைவருக்கான போட்டியை விளையாடுறாங்க. அது ஒரு டேபிளில் நிறைய மாபிள் மாதிரி அடுக்கப்பட்டிருக்கு, முன்பின் பின் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான டாஸ்க் இதுக்கு முதல்ல நடந்திருக்கு. இந்த சீசனில் இல்லை, வேறு சீசன்களில் நடந்திருக்கு. அடுக்கப்பட்டிருக்கும். அவங்க ஒரு போலை தட்டி விடுவாங்க. அந்த போல் ஒரு போலை தட்டி விடும்போது அந்த போல் எல்லா அந்த மாபிளையும் விழுத்தி கடைசியாக அந்த பாஸ்கெட்டுக்கு விழணும். இந்த மாதிரி 3 பேருக்கும் கொடுப்படுது. எத்தனை ரவுண்ட் கொடுத்தாங்களோ தெரியல. அதில் ரம்யா தான் வின் பண்ணுறாங்க. எல்லாரும் பிரக்ஜன் வின் பண்ணுவாங்க அல்லது ஆதரை வின் பண்ணுவாங்கன்னு தான் நினச்சிருப்பாங்க. ரம்யா எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ரம்யா தான் வின் பண்ணுறாங்க. இந்த வாரத்தோட தலைவராக ரம்யா வந்திருக்கிறாங்க. ரம்யா தலைவராக வந்தாலே அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிடும். அதாவது அவங்கள இந்த வாரம் அதாவது அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் சேர்க்க முடியாத மற்றவங்களாம் நாமினேஷன் லிஸ்ட்டில் வருவாங்க. அது மாத்திரம் இல்லை, ரம்யா ஒரு சில ரூல்ஸ் கொண்டு வராங்க. அதாவது நான் தலைவராக இருக்கும்போது இந்த விஷயங்கள் பண்ணணும்ன்ற மாதிரி கொண்டு வராங்க. முக்கியமாக கிச்சனுக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், யாருடைய தட்டும் அவங்களோட தட்டில் தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். மற்றவங்களுக்கு அவங்களோட தட்டில் சாப்பாடு கொடுக்கக்கூடாது. அதாவது உதாரணமாக ரம்யாவோட தட்டில் பார்வதிக்கோ இல்லது பார்வதியோட தட்டில் ரம்யாவுக்கோ சாப்பாடு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கள் என்று சொன்னால், யார் இதை கொடுத்தாங்களோ அவங்களும் சரி, அந்த சாப்பாட்டை வாங்கினவங்களும் சரி, தோப்புக்கரணம் 10 தரம் போட வேணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் டம்ளர் என்ற மாதிரி சொல்கிறாங்க. டம்ளரும் அதே மாதிரி யாருடையதோ அவங்கவுங்கள்ட்ட தான் அதை யூஸ் பண்ணலாம். அந்த கப் கூட அந்த மாதிரி தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மைக்கை அவங்க போடாமல் விட்டாலோ அல்லது தூங்கினாலோ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எல்லார்ட்டையும் போய், அதாவது எத்தனை கவுன்ஸ்மேட்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க எல்லார்ட்டையும் போய், நான் மைக்கை மாட்ட மறந்துட்டேன், அதனால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, இந்த மாதிரி யார் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர்கிட்டையும் சொல்லணும், இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், தூங்குறதுக்கு பனிஷ்மெண்ட் போல தான் இருக்குது. அதாவது கிச்சனுக்கு முன்னால் அவங்க நிற்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. யார் அந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்க நிற்கணும். அது ஒரு வேளை அன்றைய நாளில் அந்த லிவிங் ஏரியாவில் வர முடியாது, வெளியில் தான் டாஸ்க்குன்னு சொன்னால் அடுத்த நாளில் நிற்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடெல்லாம் க்ளீனாக வச்சுருக்கணும், யார் யாருக்கு என்ன பொறுப்புன்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், அவங்க விக்ரமிட்ட அட்வைஸ் கேட்குறாங்க. சில டாஸ்க் அவங்க சொல்கிறாங்க தானே, இந்த மாதிரியெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்ன்ற மாதிரி சொல்கிறாங்களா, அதை முதல்ல விக்ரமோட கதைக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணலாமா, நான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இருக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. முக்கியமாக அரோரா கார்டன் ஏரியாவில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், வானத்தை பார்த்துட்டு தூங்கிட்டே இருந்தாங்க. அவங்க மைக்கை பக்கத்தில் கலட்டி வச்சுட்டு தான் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த சைட்டால் எஃப்ஜேயும் அதே மாதிரி திவ்யா நடந்து போயிட்டுருக்கும்போது பிக் பாஸே சொல்கிறாங்க, அந்த மைக்கை எடுத்து யார் அரோராவுக்கு மாட்டி விடுங்கன்னு சொல்லும்போது இது ரம்யாவுக்கு கேட்டுட்டு ரம்யா ஓடியாராங்க. அந்த பனிஷ்மெண்ட்டை பண்ண சொல்கிறாங்க. அதாவது எல்லார்கிட்டையும் போய், நான் இப்படி மைக்கை போட மறந்துட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். சுவீட்ஸா வந்த நாள்லே தங்கட அந்த மீனவ இது பற்றி தான் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. நான் மீனவ பொண்ணு என்ற மாதிரியும் மீனவ ஆட்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படியெல்லாம் மற்றவங்களை கவனிப்பாங்க, வீட்டுக்கு வந்தால் இப்படியெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து கவனிப்பாங்க, இந்த மாதிரி அவங்க தங்களோட பெருமைகளை சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. இதை கேட்ட விக்ரம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சுவீட்ஸாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ வந்த நாள்லேருந்து பார்க்குற, நீ உங்களோட மீனவ குடும்பங்களோட பெருமைகளை சொல்லிட்டு இருக்கிற, அது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு நான் சொல்ல வரையில. ஆனால் இதே நீ பண்ணிகிட்டு இருக்க முடியுமா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ இதை தவிர வேறு என்ன பண்ணிகிட்ருக்கிற, அதை சொல்லுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்ப, இல்லை இதை பற்றி ஏதாவது பாட்டு பாடிட்டுருப்ப, இதை தவிர வேறு நீ என்ன பண்ணிகிட்ருக்கிறன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தா அவங்க எவிக்ட் ஆகி வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குத்தானேன்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், தாங்க எஃபர்ட் போட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன மாதிரி
மாதிரியான டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்குதோ இல்லை வேறு என்னென்ன விதத்தில் வந்து காமெடி பண்ணலாம், என்ன மாதிரி வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணலான்ற மாதிரி வந்து தாங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து இந்த விஷயத்தை மட்டும் சொல்லியே வந்து ஃபைனல் வரைக்கும் வர பார்க்குறாங்க போல இருக்குன்ற மாதிரி வந்து அவங்க நினைக்கிறது மட்டும் இல்லாமல் ஓப்பனாகவே வந்து அதை ஸ்வீட் சாட்டையும் வந்து சொல்கிறாங்க. ஸ்வீட்ஸா ஓகே சரி நான் இனி வந்து பார்த்துக்கொள்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த விஷயத்தை பற்றி இனிமேலே அவங்க பேசிகிட்டு இருந்தால், அதாவது வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயுமே வந்து அவங்க பாட்டு பாடிட்டு இருந்தாலும் அந்த மீனவ குடும்பங்களை பற்றின பாட்டுக்களை பாடுவாங்க. அதே மாதிரி வந்து வீக்கெண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து பாடுவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அது நல்ல விஷயம் தான். ஆனால் இங்கே ஒரு ஷோவுக்கு வந்துருக்கிறீங்க, இந்த ஷோவில் தரப்பட்ட டாஸ்க்கை நல்ல மாதிரி பண்ணி இங்கே காமெடி பண்ணியோ அல்லது உங்களோட திறமைகளை வெளிக்காட்டியோ நீங்கள் அந்த ஃபைனலுக்கு வந்தால் பரவாயில்லை, நீங்கள் இதை பற்றி பேசியே வந்துடுவீங்க போல இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால் வெளியில இருந்து பார்க்குறவங்க இதில் வந்து மயங்கி அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணிட்டாள்ன்றதுக்காக அவங்க அந்த விஷயத்த சொல்கிறாங்க போல இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்க வந்து விக்ரமுக்கு வந்து என்னென்னு சொன்னால் இப்போ ஆதிரை வந்திருக்கிறாங்க தானே, வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்திருக்கிறாங்க. அவ ஏற்கனவே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க திரும்ப வந்து வெளியில் போயிட்டு திரும்ப வந்து வந்திருக்கிறாங்க. அதனால் பிக் பாஸ் வீட்டுக்கு இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்றதும் தெரியும், வெளியில் என்ன வந்து கதைச்சிட்ருக்குறாங்க இவங்களை பற்றி என்னதும் தெரியும். திரும்ப வந்து விளையாடும் போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்ற மாதிரியான ஒரு எண்ணம். இதை வந்து ஒரு சில ஹவுஸ்மேட்ஸோட வந்து கதைக்கிறாங்க. பார்வதி மற்றவங்களோட கதைக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சரி ஒரு வாரம் போட்டும் அடுத்த வாரத்தில் வந்து அவங்கள நாமினேஷன் லிஸ்ட்டில் சேர்த்துலான்ற மாதிரி வந்து அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விளையாடுவாங்களா இருந்தால் இருக்கலாம். என்னதான் வந்து அவங்க ஒரு ஃபைனலுக்கு போனால் கூட என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இவங்க ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் போயிட்டு திரும்ப வந்தவங்க அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, எல்லாரையும் பற்றி தெரியும், என்ன வெளியில் நினைக்கிறாங்க, என்ன பண்ணினா இங்கே வந்து மக்களுக்கு பிடிக்கலை, என்ன பண்ணால் சரியாக இருக்குமன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க அதுக்கேற்ற மாதிரி விளையாடி வந்துட்டாங்க. நாங்கள் இங்கேயே இருந்தபடியே எங்களுக்கு என்ன வழியில் நடக்குதுன்ட்டு தெரியாதுன்ற மாதிரி வந்து சொல்லக்கூடும். ஒருவேளை வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தவங்க கூட அவங்க முதல்ல உள்ள வரையில் தானே அவங்க வந்து இடையில தான் வந்தாங்க, உள்ளுக்கு இருக்கிறவங்கள நேரடியாக வந்து பார்க்கல, இங்கே வந்த அப்புறமே பார்க்குறாங்க, அவங்கள கூட ஏற்றுக்கொள்ளலாம். இவங்க இப்படி இந்த ஃபைனலுக்கு வர முடியுமன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க ஃபைனல் மட்டும் முதல்ல அவங்க நல்ல மாதிரி விளையாடினா தான் ஃபைனல் மட்டும் போக முடியும். ஃபைனல் போகிறாங்களோ தெரியல, போனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. எப்படி வந்து சாண்ட்ராவும் பிரச்சனும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு கேம் ஆட ஈஸியாக இருக்கும், எங்களுக்கு அப்படி இல்லையன்ற மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ பிரக்ஜன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நான் சாண்ட்ரா வந்து இந்த கேம் விஷயத்தில் வந்து அவங்கள விலத்தி வைக்கிறேன், அதாவது வந்து அவங்களோட வந்து இந்த கேம் விஷயத்தில் வந்து தொடர்ந்து அவங்களோட பயணிக்க விரும்பலை, நான் தனியாகவே விளையாடுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன தான் சொல்லியிருந்தாலுமே வந்து அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டாகவும் ஒய்ஃபுக்கு சப்போர்ட்டாக தானே இருப்பாங்க. அது இந்த விதத்தில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள்ட பயணம் தொடருமோ தெரியலை இந்த கேமில், அதாவது வந்து அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ ஆதிரை வந்து வரும்போது வந்து எஃப்ஜே வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்தாங்க, எஃப்ஜே மற்றவங்க நக்கல் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தாங்கன்னு சொன்னால் திரும்ப ஆதிரை வந்துட்டாங்கன்னு சொன்னால் இவங்க வியானாவோட பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ வியானாவும் எஃப்ஜேயும் வந்து என்ன பேசிக்கொள்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் இனிமேல் அதிகமாக பேச வேண்டாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை வந்து வியானா தான் வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணும்போது வந்து யார் எஃப்ஜே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ ஹக் பண்ணுறதை கூட வச்சு அவங்க வந்து ஏதாவது சொல்லுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து ஆதிரை வந்து எஃப்ஜே வந்து ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்க, நான் வரும்போது எப்படி இருக்கிறேன்னு கூட நீ கேட்கலையே அந்த மாதிரி என்ற மாதிரி வந்து கேட்குறாங்கன்னு சொன்னால் இவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகி இருந்தாங்க. இப்போ வெளியில் போயிட்டு திரும்ப வரும்போது வந்து யாருடைய தெரியாத மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கு போல இருக்குது. அவங்க கேட்கும்போது இல்லை அப்படி இல்லை, நான் வந்து கேட்டால் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்ற மாதிரி தான் அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க. சொல்லும்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் உன்னுடைய கேமே நீ எப்படி இருந்தாலும் விளையாட, அதை பற்றி எனக்கெல்லாம் கவலை இல்லை, ஆனால் என்னுடைய பேரை எதுக்கு நீங்கள் இழுக்கிறீங்கன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் இவங்களை பற்றி ஏதாவது பேசினாங்களா தெரியலை, நீங்கள் உங்களோட கேம் இப்படிட்டாலும் விளையாடுங்க, என்னுடைய பேர் இதில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, எதுக்கு இழுக்கிறீங்கன்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து இவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்வதிக்கு ஒரு கவலை என்னென்னு சொன்னால் ரம்யா வந்து தலைவர் போட்டிக்கு வர்றதுக்கு பார்வதி ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். அதாவது அந்த ஓட் அடிப்படையில் யார் வந்து நல்லா வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்றதில் வந்து ரம்யான்ற பேர் வந்து சொல்லப்பட்டிருந்தது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அதாவது வந்து வீக்கெண்டில் வந்து என்ன மாதிரி சொல்லப்பட்டதுன்னு சொன்னால் ரம்யா வந்து விளையாட்டை புரிஞ்சு கொள்ளல, அதாவது வந்து நல்ல பொண்ணாக இருந்து அவங்களுக்கு வந்து அந்த ஓட் கிடைச்சிது. ஆனால் வந்து அந்த அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அங்கே படிக்கிற
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம்ன்ற மாதிரி தான் இருக்கணும். இவங்க நல்ல பொண்ணாக இருந்து அவங்க அந்த விளையாட்டை சரியாக விளையாடலைன்னு தானே அர்த்தம்ன்ற மாதிரி தான் பார்க்கும்போது இருந்தது. ஆனால் வந்து ஏற்கனவே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து கூடுதலானவங்க வந்து ரம்யா வந்து அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றதில் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க தலைவர் போட்டிக்கு வந்து வர்றதுக்குரிய ஒரு நிலையில் அவங்க இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து கடைசி ஓட்டை போட்டது யார் ரம்யாக்கண்டு சொன்னால் பார்வதி. அவங்க தான் போட்டதால் அவங்க அந்த தலைவர் போட்டிக்கு வரக்கூடியதாக இருந்துச்சு. இன்னும் ஒருத்தங்க வந்திருப்பாங்க தானே, அவங்களோட ஒப்பிடும்போது வந்து இவங்க வந்து ரம்யாவுக்கு வந்து பார்வதி போட் போட்டோன்னு வந்து இவங்க வந்து தலைவர் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆளாக வந்துட்டாங்க. அப்படி வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து பார்வதியை கண்டு கொள்ளவே இல்லை என்ற ஒரு கவலை வந்து அவங்களுக்கு இருந்த அந்த தலைவர் போட்டியில் வந்துட்டு தலைவர் போட்டிக்கு போய் தலைவர் போட்டியில் வின் பண்ணதுக்கப்புறமா பார்வதியை பார்த்து இதை சொல்லியிருக்கிறாங்க போல இருக்கு. உன்னுடைய தலைவர் நீ இந்த தலைவராக வர்றதுக்கே முக்கிய காரணம் நான் தான் கடைசியில் உனக்கு ஓட் பண்ணினேன், இல்லைன்னு சொன்னால் நீ இந்த தலைவர் போட்டிக்கு வந்திருக்க முடியாது. ஆனால் வந்து நீ இப்போ என்ன வந்து இப்படி பேசுறியே என்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஏதோ சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவோட அதை பெரிய கதைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க பதிவு பண்ணணும் இல்லையா. அவங்க வந்து கார்டன் ஏரியாவில் இப்படி நான் தான் அந்த ஓட் பண்ணினேன், அதனால தான் வந்து இதுக்கு தலைவர் போட்டிக்கு வந்தேன். ஆனால் வந்து தலைவராக வந்தோடனே என்ன கண்டுகொள்ளவே மாட்டேன்றா, ஏதோ தன்னை தான் கதைக்கும் போது இதை அவங்க சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு விஷயம் வந்து ஆதிரை வந்து யார் பார்வதியோட சொல்கிறாங்க, பார்வதியோட கதைக்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் எதுக்கு வந்து அவங்களுக்கு அரோராவுக்கு கொண்டே கொடுத்தாங்க இல்லையா, நாங்கள் இவங்களோட தான் அந்த பயணத்தை தொடர விரும்புகிறேன்ற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து நம்புகிற மாதிரியாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அரோராவோடைய வந்து கம்ருதீன் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, இவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. ஃப்ரெண்டாக என்னவோ தெரியலை, அவங்க வந்து அப்படி தான் பழகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அரோராவை வந்து உண்மையிலேயே வந்து பார்வதிக்கு பிடிக்காது தானே. அப்படி இருக்கும்போது எதுக்கு பார்வதி கொண்டு போய் அரோராவுக்கு அந்த இதை கொடுத்தாங்க, க்ரீன் கலர் டேப்பை வந்து கொடுத்தாங்க, நான் வந்து இந்த பயணத்தை தொடர விரும்புகிறேன்ற மாதிரி வந்து கொடுத்தாங்கன்ற கேள்வியை வந்து ஆதிரை வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் அரோரா அல்லது வந்து அமிர்த் இவங்க 2 பேரில் ஒருத்தங்களுக்கு தான் கொடுக்கலாமன்னு இருந்தேன். அமிர்த்துக்கு கொடுத்தா அது ஒரு பர்சனல் பிரச்சனையாக போயிடும். ஏற்கனவே அந்த டாஸ்கில் வந்து அந்த டாஸ்கில் வந்து ஒரு மொட்டை கடுதாசி வந்தது இல்லையா, அதில் வந்து இவங்களையும் அமிர்த்தையும் பார்வதியும் அவங்க அந்த ஸ்கூல் கேரக்டரை வச்சு அவங்களுக்கு ஒரு மொட்டை கடுதாசி வந்திருந்தது. திரும்ப நான் இந்த மாதிரி ஒரு லெட்டரை போட்டால் அது தேவையில்லாத பிரச்சனை ஆக்குமன்றதுக்காகத்தான் நான் வந்து அவங்களுக்கு கொடுக்காம இவங்களுக்கு கொடுத்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ன பார்வதி நீங்கள் 2 பேரும் பண்ணுறது ரொம்ப சல்லுத்தனமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எதுக்கு இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறீங்களோ இப்படி இருக்கிறீங்களோ அதெல்லாம் தேவையில்லை, எதுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கேம் ஆட வந்து கேமை பாருங்கன்ற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்களோ இன்னும் தெரியல. கொஞ்சம் நேரமாக வந்து ஆதிரை வந்து பார்வதியோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருந்ததுக்கு பிறகு வந்து பார்வதி வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அரோராவை கூப்பிட்றாங்க. அரோரா அவனோட கொஞ்சம் பேசணும் வர்றியான்னு கூப்பிட்டு அவங்க வெளியில் கூட்டி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கார்டன் ஏரியாவில் வச்சு ஒரு விஷயத்த வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த முக்கோணமாக இருக்கிற அதாவது வந்து கம்ருதீன் தான் அதே மாதிரி வந்து அரோரா இந்த 3 பேரையும் சம்மந்தப்படுத்தி எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. பார்வதி கம்ருதீன் லவ் பண்ணுறாங்களா, அல்லது அரோரா கம்ருதீன் லவ் பண்ணுறாங்களா, அல்லது இவங்களை ஃப்ரெண்டா, அல்லது கேமுக்காக இப்படி பண்ணுறாங்களா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க தான். அதை வந்து உடைக்கணும் நாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இனிமேல் அந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு வைக்க வேணான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க சொன்னால் அவங்க கேட்பாங்களா தெரியல, அல்லது போனால் அவங்க நான் அப்படி நிற்கலைன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க போடுறாங்களோ தெரியல. அவங்க வந்து இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்குறாங்க. கேட்டுட்டு இருந்தாலும் வந்து அவங்க வந்து அதை அவங்களோட செயற்பாடு அப்படி இருக்கணுமே, இருந்தால் தானே அது சரியாக இருக்கும். தானே தன்னுடைய கேம் எப்படி விளையாட விரும்புகிறாங்களோ அப்படி அவங்க விளையாடலாம். ஆனால் இவங்க நினச்ச மாதிரி அரோரா விளையாடணுன்ற அவசியம் இல்லையா தானே. அரோராக்குன்னு புறம்பான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அவங்க அதன்படி தான் அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. பார்வதியோட ஸ்ட்ராட்டஜி படி விளையாடணுன்ற அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது பார்வதியோட ஸ்ட்ராட்டஜியும் இல்லை. இதை சொல்லி கொடுத்தது வந்து யார், இவங்க ஆதிரை தான் வந்து சொன்னாங்க. ஏன்னு சொன்னால், இந்த மாதிரி இவங்களை பற்றி பேசக்கூடாதுன்றதுக்காக அவங்க அப்படி சொன்னாங்களா தெரியலை. அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கப்புறமா தான் இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் ஒரு டாஸ்க் கொண்டு கொடுப்படுதுன்னு சொன்னால், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து அந்த சமையல் வேலையில் கிச்சன் வேலையில் வந்து யார் வந்து நீட்டாக இருப்பாங்க, ஆண்களா பெண்களா, இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வந்து கேட்கப்படுது. அதில் வந்து சபரி சொல்கிறாங்க, இவங்க வந்து யார் பார்வதி சமைக்கும்போது வந்து அவங்கள்ட்ட ஒரு குறும்படம் மாதிரியே போட்டு காட்டியிருந்தாங்க. அந்த விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. அந்த விஷயங்களை வந்து சொல்லி கதைக்கிறாங்க. அவங்க அதே மாதிரி வந்து ஆண்கள்ட சைட்லேயும் வந்து
பெண்களோட சைட்லேயும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து சொல்லி கதைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு டாஸ்க் மாதிரியா இல்லை அது சும்மா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபன்னாக அவங்க வந்து கொஞ்சம் இதாக என்ன விஷயங்கள் கதைக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக அப்படி கொடுத்தாங்களா அது இல்லை அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போய்கொண்டிருக்குது. அடுத்ததாக வந்து இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் யார் யார் வர போகிறாங்க, யார் இந்த வாரம் வெளியேற போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமேன்னு சொன்னால் கடந்த வாரம் வந்து யாருமே வெளியேறையில். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நோ எவிக்ஷன் இருக்க வாய்ப்பே இல்லை இந்த வாரம். கண்டிப்பாக டபுள் எவிக்ஷனோ அல்லது ஏதாவது ஒருத்தங்களோ வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவங்க யாருன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.